அதிகாரிகளுடைய பாஸ்வேர்டையும் திருடி இருக்காங்க. இதனால மண்டபத்தில் எல்லாத்தையும் திருடர்களை நீங்க அதிகாரத்துல வச்சா அவர் பாஸ்வேர்டை திருடுறான், பணத்தை திருடுறான்னா நான் என்ன சொல்றது உங்களுக்கு சொல்லுங்க. ஓரணியில் கூடுறதே இதுக்குத்தான். ஓரணியில் கூடுவோம்னு சொல்றது கூடி திருடுவோம், கூடி கொள்ளையடிப்போம், கூடி கொலை பண்ணுவோம். நீங்க எல்லாம் தானே கேட்கணும். நீங்க என்கிட்ட கேட்குறீங்களே 4.5 ஆண்டுகளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மண் காக்காம, மொழி காக்காம, மானம் காக்காம. இப்பதான் மண் காக்க போறீங்களா? இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க தான் மண்ணெல்லாம் அள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம், நாங்க தான் திருடி தின்னுக்கிட்டு இருந்தோம். மலையை கல்குவாரின்னா மலையை எம்சாண்டு நொறுக்கி வித்தோம், ஆத்து மணல் எல்லாம் அள்ளி வித்தோம், நாங்க தான் வித்தோம். மொழியை நாங்க தான் சிதைச்சு அழிச்சோம். எங்க சங்க வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில எங்க தமிழ் எழுத்து இருக்குதா பாப்போம்? எழுத்து இருக்குது, அது என்ன மொழியில இருக்குது? இங்கிலீஷா தமிழ் எழுதி வச்சிருக்கீங்க. நாட்டின் முதலமைச்சரே சொல்றாரு ரெயின்போவை அப்படியே தமிழ்ல ரெயின்போன்னு எழுதுங்கன்ட்டு, வானவில்னு எழுதுங்கன்னு சொல்லல. இதான் அவங்க தமிழ் மொழி காக்குறது. அடுத்து மானம், எங்களுக்கு மானம்னு ஒண்ணு வச்சிருக்கல இருக்கா? தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம், சுயமரியாதைக்கு இயக்கம் கண்ட ஒரு இனத்தின் கூட்டத்தை 1000 500 வேட்டி சேலை அரிசி பருப்பு சாராயம் பணத்துக்கு கையந்த பிச்சைக்கார கூட்டமா மானங்கட்ட கூட்டமா மாத்திட்டு இன்னைக்கு மண் காக்குறேன், மொழி காக்குறேன், மானம் காக்குறேன். அதே தான் நானும் சொல்றேன். உங்ககிட்ட இருந்து இதையெல்லாம் நாங்க காக்குறோம். யார்கிட்ட இருந்து காக்குறது இதையெல்லாம்? எப்ப பேசுறீங்க? 6 மாசத்துல தேர்தல், இப்ப வருது அக்கறை. இப்பதான் மொழியே தெரியுது, இப்பதான் மானம் தெரியுது, மண் தெரியுது. கேவலம். ஓரணிகள் திரளணும். எதுக்கு திரண்டு என்ன செய்ய போறோம்? திரண்டு என்ன செய்ய போறோம்னு சொல்லுது. நீங்க சொன்ன மாதிரி 150 கோடி ஒரு மாநகராட்சி இல்லை. அப்ப நாடங்களும் கேட்டா காசு இல்லை, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை, போக்குவரத்து தொழிலாளருக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க காசு இல்லை.